வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய 15 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சரான தங்கமணி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையான காலத்தில் வருவாய்க்கு அதிகமாக 4,85,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தங்கமணி தொடர்புடைய 69 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கடந்த 15ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2,16,00,000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ 130 கிராம் தங்கம் மற்றும் ஆவணங்கள் சிக்கின. இந்நிலையில் நாமக்கல், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 15 இடங்களில் திங்கட்கிழமை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நாமக்கல்லில் பெரியப்பட்டி மோகன் என்பவரின் வீடு, மோகனூர் சாலையில் ஈஷா அடுக்குமாடி குடியிருப்பிலும் சோதனை நடைபெற்றது. பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தங்கமணியின் ஆடிட்டர் செந்தில்குமார் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். இதேபோல் கொல்லிமலையில் உள்ள PST தங்கும் விடுதி மற்றும் தங்கமணியின் நண்பரான அழகுநகர் மோகன் வீடு, PSK நிறுவன உரிமையாளர் பெரியசாமி வீடு உள்ளிட்ட 11 இடங்களில் சோதனை நடைபெற்றது. சேலத்தில் தங்கமணியின் நண்பரும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரருமான குழந்தைவேலு என்பவரின் மகன் மணிகண்டன் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. ஈரோட்டில் சாத்தங்காடு பகுதியில் தங்கமணியின் உறவினர் குமார் வீட்டிலும், பழைய பாளையத்தில் உள்ள கடை மற்றும் உண்டிக்காரன் பாளையத்தில் தங்கமணியின் மகன் தரணிதரனின் கல்லூரி நண்பர் செந்தில்நாதன் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கக்கூடிய தேர்தல் சீர்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை திங்கட்கிழமை கூடியதும் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தேர்தல் சீர்திருத்த மசோதா 2021 அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் சீர்திருத்த மசோதா மக்களின் உரிமைகளில் தலையிடாது என்றும் கள்ள ஓட்டுகளை தடுப்பது மட்டுமே குறிக்கோள் என்றும் கூறினார். No person to be registered in more than one constituency. No person shall be entitled to be registered in the electoral roll for more than one constituency. तो सरकार यह कोशिश करता है कि बोगस वोटिंग रुकना चाहिए और फेक वोटिंग, नकली वोटिंग जो होता है जिसमें अगर रोकने के लिए कदम उठाया जाता है. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மசோதாவிற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. தேர்தல் சீர்திருத்த மசோதா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரானது என்று காங்கிரஸ் எம்பிக்கள் மணிஷ் திவாரி மற்றும் அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் தெரிவித்தனர். மசோதா குறித்து பேசிய காங்கிரஸ் MP சசி தரூர், இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் வாக்குரிமையை சீர்திருத்த மசோதா அளிப்பதாக கூறினார். We are forgetting that Aadhaar was only meant to be a proof of residence. It is not a proof of citizenship. In our country, only citizens are allowed to vote, sir. So if you are in a position where you are asking Aadhaar for voters, all you are getting is a document that reflects residence. It does not reflect any proof of citizenship. And therefore, you are potentially giving the vote to non-citizens. பின்னர் குரல் வாக்கெடுப்பின் மூலம் மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் அமளி காரணமாக மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியதும் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. जो सदस्य इसके पक्ष में है वो हाँ कहे, जो सदस्य इसके विरोध में है वो ना कहे. हाँ वाले के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक पारित हुआ. நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலனைக்கு மசோதாவை அனுப்ப வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. ஒரே நபர் வெவ்வேறு முகவரிகளில் வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதை தடுக்கும் வகையில் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை இணைப்பு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் இணைக்க ஆண்டில் 4 முறை வாய்ப்பு வழங்கப்படும். பாதுகாப்பு படையில் பணியாற்றும் வீரர்கள் சொந்த ஊருக்கு வந்து வாக்களிக்க முடியாத பட்சத்தில் அவருக்கு பதிலாக அவரது மனைவி வாக்களிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. ஆனால் பணியில் இருக்கும் பெண் அதிகாரியின் கணவர் அவருக்கு பதிலாக வாக்களிக்க முடியாது. புதிய மசோதாவில் பெண் அதிகாரிக்கு பதிலாக அவரது கணவர் வாக்களிக்க உரிமை அளிக்கப்படும். இதற்காக வைஃப் என்ற சொல் நீக்கப்பட்டு ஸ்பவுஸ் என்ற சொல் சேர்க்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் எந்த கட்டடத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். 2015ஆம் ஆண்டில் ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் இணைக்க மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தது. ஆனால் இதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. நீதிமன்றம் தடை விதிப்பதற்கு முன்னால் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அவ்விரு மாநிலங்களிலும் 55 லட்சம் பேர் வாக்குரிமை இழந்தனர்.
2011ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் 5 கோடி பேரின் வாக்குரிமை பறிபோகும் என்று கண்டறியப்பட்டது. ஒருவரின் மதம், சாதி, மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் வாக்குரிமையை பறிக்க முடியும் என்று எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்றன. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 55 பேரை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 3000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் கடந்த சனிக்கிழமை கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டி அடித்ததோடு 55 பேரையும் சிறைபிடித்து சென்றனர். அதோடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இதை கண்டித்து ராமேஸ்வரம் மற்றும் மண்டபத்தைச் சேர்ந்த அனைத்து விசைப்படகு மீனவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 800க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. மீனவர்களை இலங்கை கடற்படை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. ஐம்பத்தி 5 மீனவர்களையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதன்கிழமை முதல் தங்கச்சிமடம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மீனவ சங்கங்கள் அறிவித்துள்ளன. மீன் பிடிக்க முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வகையில மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இந்த பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தணும். உடனே படகையும் சிறையில் இருக்கிற மீனவர்களை மீட்டு தரணும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகையில ஓரிரு தினங்கள்ல மீட்டு தரலைனா தமிழகம் தழுவிய மீனவ அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் சொல்லி நாங்கள் இதன் மூலம் மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்துக்கிறோம். இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டப மீனவர்கள் 12 பேரும் மன்னார் மாவட்ட நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை ஜனவரி 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டதால் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 55 மீனவர்களையும் உடனடியாக மீட்க மத்திய அரசு மூலம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சர்வதேச எல்லையை தாண்டினார்கள் என்ற காரணத்தை சொல்லி அடிக்கடி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைப்பது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என குறிப்பிட்டார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில் குஜராத் மீனவரை பாகிஸ்தான் கடற்படை தாக்கியது என்றவுடன் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரை வரவழைத்து கண்டனத்தை பதிவு செய்த மத்திய அரசு தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மட்டும் இலங்கை தூதரை அழைத்து எச்சரிக்கை செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். வேலூரில் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ நகைகள் ஒடுக்கத்தூர் சுடுகாட்டில் புதைத்து வைத்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அந்த நகைகளை போலீசார் தோண்டி எடுத்தனர். வேலூரில் இயங்கி வரக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கடந்த 15ஆம் தேதி அதிகாலை சுவற்றில் துளையிட்டு விலை உயர்ந்த வைரம், பிளாட்டினம் என்று 15 கிலோ 800 கிராம் நகைகளை அடையாளம் தெரியாத நபர் கொள்ளையடித்து சென்றார். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சிங்க முகமுடி அணிந்த நபர் கைவரிசையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து 8 தனிப்படையில் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த டிக்காராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நகைக்கடையில் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட அவர் ஒடுக்கத்தூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நகைகளை பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து டிக்காராமன் அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டிய போது சூட்கேஸில் நகைகள் முழுவதுமாக புதைத்து வைக்கப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை போலீசார் எடுத்துக்கொண்டு வேப்பங்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கு டிக்காராமனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இதுவரை 161 பேர் ஒமைக்ரான் கொரோனா திரிபால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஒமைக்ரான் கொரோனா திரிபு இதுவரை 89 நாடுகளுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. ஒமைக்ரான் திரிபால் பிரிட்டன் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு நாளொன்றுக்கு 12,000த்திற்கும் அதிகமானோர் ஒமைக்ரானால் பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரை 161 பேர் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தேவையான மருந்துகளின் விலையை நிலைப்படுத்தும் வகையில் இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாண்டவியா கூறினார். கேரளா மற்றும் டெல்லியில் புதிய ஒமைக்ரான் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன.
டெல்லியில் கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவிற்கு கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு 2 தவணை தடுப்பூசிகளும் செலுத்திக் கொண்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ்களை அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் மாதிரிகள் அனைத்தும் வரிசைப்படுத்தலுக்கு அனுப்பப்படும் என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தற்போது விமான நிலையங்களில் சேகரிக்கப்படும் மாதிரிகள் மட்டுமே வரிசைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஒமைக்ரான் தொற்றை எதிர்கொள்ள விழிப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். ஒமைக்ரான் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிக்க மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒமைக்ரான் அச்சத்தால் இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையான சரிவை சந்தித்தன. வர்த்தகத்தினிடையே மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 1879 புள்ளிகளை இழந்தது. எனினும் சிறிது சுதாரித்து வர்த்தகத்தின் முடிவில் 1190 புள்ளிகள் குறைவாக நிலை நின்றது. தொடர்ந்து 2 வர்த்தக தினங்களில் சென்செக்ஸ் 3.6% சரிவை சந்தித்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 371 புள்ளிகள் சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அக்டோபர் 19ஆம் தேதி 18,604 என்ற உச்சத்தை அடைந்த நிப்டி 2 மாதங்களில் 1990 புள்ளிகளை இழந்துள்ளது. பஜாஜ் பைனான்ஸ், JSW, டாடா ஸ்டீல், பாரத ஸ்டேட் வங்கி, டாடா மோட்டார்ஸ், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் கடுமையாக சரிந்தன. சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் பங்குச் சந்தைகளிலும் கடுமையான வீழ்ச்சி காணப்பட்டது.